விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்கலான்னு முடிவெடுத்திருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேது, கருப்பு, அப்புறமா மலர், தனம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சேது வந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நான் இவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா அவன் மன்னிக்கவே மாட்றா. சரிதான் போடி அப்படின்னு போயிடலாமான்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏதாவது பண்ணி சரி பண்ணணும் அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்றாங்க. அப்ப மலர் வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் காரணம் என்ன? பேசாம அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா அவங்க இங்கே தானே இருந்தாகணும். இருந்தா அப்போ உங்க கூட பேசித்தானே ஆகணும். உங்கள மன்னிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் சொல்றாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது போயிடுறாரு. அப்புறமா அப்பத்தா கிட்ட போய் இதை சொல்றாரு. நான் இப்படி டைவர்ஸ் கேஸை வந்துட்டு வாபஸ் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாடா ரொம்ப சந்தோஷம், முதல்ல அதை செய்டா அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தாவும். அதுக்கப்புறமா வந்துட்டு லாயரை பார்க்க போறாங்க. சேது, அப்புறமா கருப்பு, நடேசன் எல்லாருமே போறாங்க. அங்க போயிட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பாவையும் வர சொல்றாரு. அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு பேசுறாங்க. லாயர் கிட்ட சொல்றாங்க, இப்படி வந்துட்டு நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன், என் ஒய்ஃப் கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லாயரும் வந்துட்டு அதுக்காக தான் கோர்ட்ல வந்துட்டு உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க, எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மனசு மாறலாம், அதுக்காகத்தான் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாபஸ் வாங்குறது ஈஸியா வாங்கிடலாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க லாயர் வந்துட்டு தமிழ்ச்செல்வியோட லாயர் இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இப்படி வந்து சேது வந்து கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாரு, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நான் பண்றேன், உங்க சைடு என்னன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட லாயர் கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறமா அவங்களும் தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு இப்படி உன்னோட ஹஸ்பண்ட் சைடு லாயர் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்க வந்துட்டு இந்த டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குறாங்களாமா, அதை பத்தி சொன்னாங்க, நானும் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன், பேசிட்டு சொல்றேன்ட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நான் சொன்ன என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேக்குறாங்க. லாயரும் வந்துட்டு நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா கேஸ் கொடுத்தது அவங்க தான், ஸோ அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால சரி பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேல உன் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ்றது உன்னோட இஷ்டம், அதை பத்தி நீங்க தான் பேசி முடிவு பண்ணிக்கணும், இனிமே கோர்ட்டுக்கு வந்துட்டு கேஸும் வராது, இனிமே இதை பத்தி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி லாயர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி கிட்ட சேது வராரு. வந்து பேசிட்டு நான் பண்ணது தப்புதான் தமிழ், என்னை மன்னிச்சிருன்னு எத்தனையோ தரம் கேட்டேன், நான் பண்ண பெரிய தப்பு இதுதான், கொஞ்சமாவது யோசிக்காம நான் இப்படி ஒரு பேச்சு பேசிட்டேன், அது மட்டும் இல்லாம இப்படி கேஸ் கொடுத்துட்டேன், இனிமே வந்துட்டு நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ச்செல்விக்கு கொஞ்சம் பாரம் இறங்குன மாதிரி இருக்கு, என்ன வேணான்னு சொன்னீங்க தானே, திரும்ப நீங்களே இப்படி இது பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.